டே அருண், பிடிச்சாலும் பிடிச்ச பெரிய புளியங்கொம்பா பிடிச்சிட்டடா. எப்படியோ உன் அத்தைய பிடிச்சி உன் மாமா கம்பெனிலே ஒரு வேலையை வாங்கிட்டேன். ஆமாண்டா, என் மாமா அத்தைக்கு தோப்பு காரணம் போடுவாரு, அதனால என் வேலை சுலபமா முடிஞ்சிடுச்சு. அருண், நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேனே. எது? அந்த ரெண்டாவது பொண்டாட்டி விஷயம் தானே? அது எனக்கும் தெரியும். அது மட்டும் இல்லடா, அந்த இன்னொரு பொண்டாட்டிக்கிட்டையும் மாமா தோப்பு காரணம் போடுறாமே. ஆமாண்டா, 2 பேருக்கும் தோப்பு காரணம் போட்டு அவர் பிபி சுகர் இல்லாம இருக்காரு. ஏன்னா எக்ஸசைஸ் தனியா பண்ண வேண்டாம் பாரு. அது மட்டும் இல்ல, 2 பேரும் எலியும் புனியுமா இருந்துட்டு உன் மாமாவை டார்ச்சர் பண்றாங்களாமே. ஆமாண்டா, மாமா ரொம்ப பாவம். நீ சொன்ன மாதிரி. நான் என்ன சொன்னேன்? நானும் முடிக்கவே இல்லடா. அந்த ரெண்டாவது பொண்டாட்டி நான் முதல் பொண்டாட்டியோட சிபாரிசுல வரேங்கிறதுனால என்ன எதிர்க்காம இருப்பேன்ற. சரி, எனக்கு இந்த வேலை நிச்சயம் கிடைச்சிருமா? அதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்தாச்சே. சரி, நாளைக்கு ரிப்போர்ட் பண்ண போறியே, யார்கிட்ட பண்ண போற? மாமா கிட்டயா, அத்தை கிட்டயா? ஐய், கிண்டலா? மாமா கிட்ட தான்டா. அத்தை இந்த ஆபீஸ் பக்கமே வந்தது இல்லையா? பரவாயில்ல. ஏண்டா, எனக்கு என்னமோ அந்த ரெண்டாவது பொண்டாட்டியோட கேண்டிடேட்டுக்கும் வேலை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, ஏன்னா விளம்பரத்துல 2 காலி இடம் போட்டிருந்துச்சு. அப்போ கண்டிப்பா அந்த ரெண்டாவது இடம் ரெண்டாவது அத்தையோட ரெக்கமெண்டேஷனா தான் இருக்கணும். அது அங்க வராரு பாரு, அவர் தான் மாமாவோட பிஏ. அவர் அப்படியே மடக்கி போடு. ஏண்டா, பிஏ என்ன பேய் அறிஞ்ச மாதிரி வராரு? ஆமா, அப்படிதான் இருக்காரு. மடக்கு மடக்கு மடக்கு. ஹலோ, ஒரு நிமிஷம். ஓ, நீ தானே மேனேஜர் சொன்ன கேண்டிடேட் அருண்? நீங்க தானே ஜாயின் பண்ண போறீங்க நம்ம ஆபீஸ்ல? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான்ப்பா, நம்ம ஆபீஸ்ல உன் போட்டோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கேப்பா. சரி, எனக்கு அவசரம் வேலை இருக்கு, நான் வரேன். சார், எங்க அவ்வளவு அவசரமா போறீங்க? எனக்கு முதல்ல ஒரு சந்தேகம் இருக்கு, அதை தீர்த்து வச்சுட்டு போங்க. ஏன்பா, வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சந்தேகம் வரணும். ஆனா உனக்கு அதுக்கு முன்னாடி சந்தேகம் வந்துருமா? என்ன சந்தேகம்? எதுவா இருந்தாலும் நாளை காலையில கேளு. சார், எனக்கு ஆபீஸ்ல வேலையில சந்தேகம் கிடையாது, ஆபீஸ்ல ஜாயின் பண்றதுல சந்தேகம் எனக்கு. ஏன்பா, உனக்கு வேற நல்ல வேலை கிடைச்சிருச்சா? ஜாயின் பண்ணலையா? உங்க அத்தை ஒத்துக்கிட்டாங்களா? நான் ஆபீஸ்ல ஜாயின் பண்றதுக்கு என் அத்தை எதுக்கு சார் ஒத்துக்கணும்? அதானே, நான் ஏதாவது உளறிட்டேன்? உளரல, ரொம்ப தெளிவா பேசுறீங்க. ஆமா, அந்த இன்னொரு கேண்டிடேட் யாரு? ஏன்பா, இது என்னப்பா வம்பா போச்சு? என் வாயை கலராதீங்க. நான் சொல்றேன், மேல தெரிஞ்சா என் சீட்டை கிழிச்சிருவாங்க. எங்க கிட்ட சொன்னாலாம் கிழியாது, தெளிவா பாத்துக்கிறோம். சரி, நீங்க என்ன விட மாட்டீங்க போல இருக்க. சரி, சொல்றேன். சொல்லு சொல்லு, என்ன சொல்றேன்னு பாப்போம். எந்த காரணத்தை கொண்டு வெளியில சொல்லக்கூடாது. அது எங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் வெளியே போகாது. தைரியமா சொல்லுங்க. அந்த கேண்டிடேட் ஒரு பொண்ணு, மேனேஜர் சாரோட ரெண்டாவது சம்சாரத்தோட சொந்தம். அப்படியா? பேர் என்ன? ஸ்ரேயா. அப்ப ஆள் எப்படி இருப்பா பாக்க? போட்டோ மட்டும் தான் பார்த்தேன், நேர்ல பார்த்தா தான் ஆளோட குணம் என்னன்னு தெரியும். குணத்தை யாரு கேட்டா? பாக்க ஆள் எப்படி இருப்பா? அது எதுக்கு உனக்கு? இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சரி சரி, கோச்சிக்காதீங்க. உனக்கு நைட் டியூட்டி தான், ராத்திரி 8:30 மணிக்கு வந்தா போதும். எனக்கு நைட் டியூட்டியா? அது ஆபீஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் தான் முடிவு எடுக்கணும். சரி, அதெல்லாம் அப்புறமா பேசிங்க. கண்டிப்பா 8:30 மணிக்கு வந்தா போதும், நான் வரேன். டேய் அருண், இது என்னமோ எனக்கு வில்லங்கமா தோணுதே. அது என்ன உனக்கு நைட் டியூட்டி? ஒருவேளை அந்த பொண்ணு ஸ்ரேயாவுக்கு டே டியூட்டியா இருக்குமோ? இருக்கும், அப்படிதான் இருக்கும். காலையில போய் பார்த்தா ஸ்ரேயாவை பார்த்துடலாம். ஆமாண்டா ஆமாண்டா, அதான் சரி. காலைல கண்டிப்பா போய் பார்க்குறோம். வேணாம், ஈவினிங்கே பார்த்துருவோம்.